வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். வணக்கம். இன்னைக்கு சுவையான சுரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, ஒரு சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், அதனால கொஞ்சம் நிறைய தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், வீட்டில் அரைச்ச மறுபடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. கையில எடுத்து பார்த்தா நசுக்கிற அளவுக்கு இருந்தா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். நம்ம சுரக்காய் தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் வீட்டுல அடைச்ச மிளகடி, ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாம். மண் சட்டியில செஞ்சு பாருங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எப்பயும் குக்கர்ல வச்சிருப்பீங்க, மற்ற பாத்திரத்துல சமைக்கிறதுக்கும் மண் சட்டியில சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காய் வேக வைக்கலாம். அது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு சீரகம், சோம்பு, வெந்தயம், பெருங்காயம், கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் போட்டா போதும். எடுத்து வச்சு 2 கொத்து கருவேப்பிலை, தாளிப்பை நம்ம வேக வச்சதுல சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, காய் நல்லா வந்துருச்சு. இப்ப சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் தாளிப்பு சேர்க்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் பெருங்காயம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ மூடி போட்டு சிம்லேயே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. சிம்லேயே வச்சிருக்கணும். இப்போ சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. மண் சட்டியில் செய்ய முடிஞ்சா அதில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Please subscribe for more videos.